மனைவி போட்ட நிபந்தனை கடுமையாகவே இருந்தது. எந்த கணவனாலும் சரிப்படுத்த முடியாது. அவள் நிபந்தனை விதித்துவிட்டு போய் 2 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இன்னமும் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் காதில் ஒலித்து கொண்டுதான் இருந்தன. தாங்க, உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. நான் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கும்போது தேடி வந்து வம்பு பண்ணுறாங்க. கையை நீட்டி அடிப்பது போல பாவனை செய்கிறாங்க. காதில் கேட்க முடியாத அளவுக்கு திட்டுறாங்க. அதுக்கு மேலே உங்கள் அக்கா வந்தா சிவப்பை காமிச்சு மயக்கிட்டான்னு சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறாங்க. விட்ட குறைக்கு உங்கள் தங்கச்சி வேற பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல புளியங்கொம்பை பார்த்து பிடிச்சிட்டான்னு என்னோட ஏழ்மை நிலையை குத்தி காமிக்கிறாங்க. என்னால் இதெல்லாம் தாங்க முடியலை. நான் வேணும்னா நீங்கள் தனி கொடுத்தன வாங்க, இல்லை உங்கள் அம்மா வேணும்னா நீங்கள் வேறு கல்யாணம் செஞ்சுக்கோங்க. நான் அதுக்கு எந்த தடையும் சொல்லலை. என்னைக்கு நான் சொல்கிறத நீங்கள் நிறைவேற்றுவீங்களோ அன்னைக்கு நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு பெட்டியில் துணிமணி எல்லாம் எடுத்து வைத்து விட்டு போனவள் தான். இன்னவரை ஒரு தகவல் இல்லை. ஃபோனில் பேசினாலும் ஃபோன் எடுப்பதில்லை. கனிவான பார்வைகள் பரிமாறின. அடிக்கடி இந்தாங்க சிஸ்டர் என இவன் அழைக்கவும், என்னங்க மிஸ்டர் என்று அவள் ஓடி வர, திருமண நிச்சய ஏற்பாடு வரை மனதளவில் காதல் வளர்ந்துவிட்டது. நாளடைவில் சிஸ்டர் என்ற வார்த்தைகள் எல்லாம் மாறி ராணி என்ற பெயரை உரிமையுடன் அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. அம்மா சகோதரிகளிடமிருந்து எதிர்ப்பலைகள் என வரும் அவன் தெரிந்துதான் பதிவு திருமணம் செய்தான். சீர்வரிசையெல்லாம் பெற்று கௌரவமாக மகனுக்கு திருமணம் செய்ய நினைத்த அவன் அம்மா அகிலாண்டத்துக்கு பேரிடியாய் வந்தது. வேறு பிரிவைச் சேர்ந்த ஏழை வீட்டு பெண்ணை திருமணம் செய்தது சுத்தமும் பிடிக்கவில்லை. உடன்பிறப்புகளுக்கு துளியும் விருப்பமில்லை. பத்மநாபனின் காதல் ராணி மற்றவர்களுக்கெல்லாம் எதிரியாகவே தென்பட்டாள். ராணியும் பத்மநாபமும் இந்த 5 ஆண்டுகள் முள்மேல் போட்ட பட்டு துணி போலதான் வாழ்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் ராணிக்கு வெடித்து விட்டது. வறுமையில் பிறந்தாலும் தன்மானம் உண்டல்லவா? பத்மநாபனின் அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தாள். மாமியார் மற்றும் நாத்தனார்களின் பேச்சு அவளுக்கு துளியும் காத்து கொடுத்து கேட்க இயலாத அளவுக்கு தான் இருந்தன. என்ன செய்வது? நாத்தனார்களின் கொடுமை ஒரு கட்டத்தில் எல்லை மீற பத்மநாபனுக்கு நிபந்தனை விதித்து தாய் வீட்டுக்கு போய்விட்டாள். காலதேவன் இருவரையும் 2 மாதங்கள் பிரித்து வைத்து விட்டது. இந்த பிரிவினை காலத்தில் தன் மனைவியை முழுவதுமாக புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. முதல் வாரத்தில் குடும்பத்தில் சமையல் பிரச்சனை ஆரம்பமானது. வீம்புக்கு அம்மா சமைத்து போட்டாள். வெளியில் சந்தோஷமாக செய்தாலும் வேலைப்பளு அதிகரிக்கவே துவண்டு போனாள் பத்மநாபனின் அம்மா. மகள்கள் இருவரும் அடிக்கடி வந்து சிறு சிறு உதவிகள் செய்வது போல் செய்துவிட்டு சொத்து பாகம் பிரிப்பது எப்போது என கேட்டுதான் போனார்கள். மகன், மருமகள் மற்றும் மகள்களின் குணம் பற்றி ஆராய துவங்கினாள் அகிலாண்டம். இதில் தன்னுடைய பிடிவாதமான அரக்கத்தனமான குணம் தான் வெளிப்பட்டது. மருமகளை அழைத்து வர அவளது தன்மானம், கௌரவம் இரண்டுமே இடம் கொடுக்கவில்லை. பத்மநாபனும் மனைவியாவது நிம்மதியாக இருக்கட்டும், அவளாக வரட்டும் என காத்திருந்தான். நாத்தனார்கள் இருவரும் நாம் ஏன் வேலை செய்யணும் என ஒதுங்கி கொண்டார்கள். அகிலாண்டத்துக்கு நெருக்கடி மட்டும்தான். வேலை செய்ய முடியாமலே போனது. யோசித்து யோசித்து மயக்கமே அவளுக்கு வருவது போல் இருந்தது. சமையல் கட்டில் பாத்திரங்கள் உள்ள பகுதியில் டமால் என விழுந்து விட்டாள். சத்தத்தை கேட்டு சமையல் அறைக்கு ஓடினான் பத்மநாபன். அங்கே வாயில் நுரை தள்ளி மயங்கிய நிலையில் தரையில் விழுந்து கிடந்தாள். அவ்வளவுதான், அகிலாண்டம் சுருண்டு போய்விட்டாள். குடும்ப டாக்டர், செவிலியர், சகோதரிகள் என 1 மணி நேரத்தில் அனைவரும் வந்து விட்டார்கள். பத்மநாபா, விஷயம் சீரியஸ் தான். ஸ்ட்ரோக்கு, மருத்துவமனையில் உடனே அட்மிட் பண்ணணும். ஒரு கையும் ஒரு காலும் இனி செயலிழந்து விட்டது. சீக்கிரம் முடிவு பண்ணுங்க, டக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் என சொல்லி போய்விட்டார் டாக்டர். உடன் பிறந்த சகோதரிகள் இருவரும் டாக்டர் சொல்கிறபடி செய்யணும், உன் பொண்டாட்டியை வர சொல்லி பார்த்துக்கப்பா, என்னால் முடியாதுன்னு சற்றும் தயங்காமல் முடிவெடுத்து விட்டார்கள். பத்மநாபனோ என்ன செய்வது என தெரியாமல் மனைவி ராணிக்கு போன் செய்தாள். உடனே பதில் வந்தது. என்ன, இப்போதான் என் ஞாபகம் வந்ததா என ஆதங்கத்தோடு கேட்டாள் ராணி. இல்லை, என் ஞாபகமெல்லாம் எனக்கு எப்பவும் இருக்குது. உங்கள் அம்மா கூப்பிட்டாங்களா இல்லை நீங்கள் தான் கூப்பிட்றீங்களா என கேட்டாள் ராணி. அம்மா தான் கூப்பிட்டாங்க. அம்மாவுக்கு விஷயம் இப்படி, அவங்க நீங்கள் போட்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டுட்டாங்க. இனிமேல் அவங்க உன்னை திட்டவே மாட்டாங்க. பக்கவாதத்தில் கை கால் வராமல் பேச முடியாமல் படுத்து கிடக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரவாடி என மேற்கொண்டு பேச முடியாமல் வேதனையில் துடித்தான் பத்மநாபன். அடக்கடவுளே, இப்படி ஒரு தண்டனையா? இதோ வந்துட்டேங்க என்றாள் ராணி. 1 மணி நேரத்தில் தன் தோழியை அழைத்து கொண்டு ஆட்டோவை பிடித்து பதறி துடித்தபடி வந்தாள். கணவனோ சோபாவில் படுத்தபடி அறத்தூக்கத்தில் இருந்தான்.
தன் தோழியுடன் அத்தை படுத்திருந்த அறை பக்கம் போனாள் ராணி. அறையில் முழுவதும் துர்நாற்றம். மூக்கை பொத்தியபடி உள்ளே நுழைந்தனர். ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. படுக்கையிலே மலம் ஜலம் கழித்து மாமியார் அலங்கோலமாக கிடப்பதை பார்த்தவுடன் துடித்து போய்விட்டாள் ராணி. தன் செவிலி பணியை உடனே ஆரம்பித்து விட்டாள். ஹீட்டரை போட்டுவிட்டாள். அரை மணி நேரத்தில் அறையை பினாயில் போட்டு சுத்தமாக துடைத்து அறையை நீட்படுத்தி விட்டாள். மாமியாரை வெந்நீர் வைத்து துடைத்து துணிமணியை மாற்றிவிட்டாள். உடன் வந்த தோழியும் வேண்டா வெறுப்பாக பணி செய்தாள். ஏண்டி உன்னை இப்படி கொடுமைப்படுத்தின மாமியாருக்கு பணிவிடை செய்யணும்னு உன் தலையெழுத்தா என கேட்டாள். மாச சம்பளத்துக்கு தினசரி 10 பேத்துக்கு பணிவிடை செய்கிறோம். இப்போ மனைவி மருமகள் என்ற அந்தஸ்தில் வாழுற இடத்தில் பகைமையை பார்த்து பணி செய்யக்கூடாதுடி என்றாள் பொறுமையாக. ரூம் முழுவதும் பெருக்கினாள். சமையல் கட்டை சுத்தப்படுத்தினாள். நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் தான், என் மாமியார் என்னை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு. ஆனால் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரே கடவுளே, கண்ணில்லையா என முணுமுணுத்து கண்ணீர் விட்டாள் ராணி. ஏண்டி மக்கள், நம்ம டாக்டரு பாஸ்கர பாண்டியன் சொன்னது மறந்துட்டியா நீ? அதிக உணர்ச்சி வசப்படுற, கோபம் பொறாமை பிடித்தவங்களுக்கு, எதிர்வாதம் பண்ணுறவங்களுக்கு தான் ஸ்ட்ரோக் வரும்னு. நீ என்ன நானா இப்படி உன் மாமியாருக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கியே என்றாள் ராணி. அந்த குறையெல்லாம் உன் மாமியாருக்கு இருந்ததுனால தான் வந்திருக்குது பாரு என்றாள் தோழி. இருவரும் அகிலாண்டத்தை பார்த்தனர். அகிலாண்டமோ கண்களில் நீர் வழியா ராணியை பார்த்து தன் கோணவாயால் மன்னிச்சிடுமா என்றார். ராணி பாசத்துடன் மாமியார் கைகளை பிடித்து, அத்தை உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை சுத்தமாக குணப்படுத்திடுவேன், இது என்னோட வாக்கு என்று மாமியார் கைகளை அழுத்தியபடி மாமியாரைவே பார்த்தாள். அப்பொழுதுதான் மாமியாருக்கு தெரிந்தது, மகள்களை தூக்கி வைத்து மருமகளை கீழே இறக்கி விட்டோமே, இப்போ என்னை மருமகள் தான் பார்க்குறா, மக கூட ஒதுங்கிட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் காசு பணம் தாம்மா வேணும் என்று தன் கோணவாயால் முணுமுணுத்தாள். அவள் பேச வருவதை புரிந்து கொண்ட ராணி, அத்தை சொத்து பத்தெல்லாம் அப்புறம்தான், முதல்ல மனுஷங்க தான் முக்கியம், அதுவும் இறக்கும் குணம் இருக்கிறவங்களுக்கு கடவுள் சீக்கிரமே நல்ல வழியை கொடுப்பாரு, உங்களுக்கும் சீக்கிரமே சரியாயிரும், அழாதீங்க என்று கண்களை துடைத்து விட்டு உணவு எடுக்க உள்ளே சென்றாள். அங்கே நின்றிருந்த கணவனிடம், இனி நீங்கள் மன சங்கடப்படாமல் வேலைக்கு நிம்மதியாக போங்க, அத்தையை நான் பார்த்துக்கிறேன் என்றாள். மனைவியின் மனித நேயத்தை எண்ணி கண் கலங்கினான் பத்மநாபன். கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்க, சீக்கிரமே எங்கள் குடும்பம் சந்தோஷத்தோடு இருக்கணும் என்று கடவுளை பார்த்து வேண்டினான் பத்மநாபன். தோழியோ நாமும் ராணி போல் தான் இருக்க வேண்டுமே, உறவுகளை மதிப்போம் என அவள் வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள். நண்பர்களே, நம்ம குடும்பத்தில் எவ்வளவு தூரம் அனுசரித்து போகிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம குடும்பம் நெருக்கமாக இருக்கும். மாறாக பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளை இழந்து விடாதீர்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்.